ராகம் வந்து எப்படியாவது வந்து அந்த ஆளுங்களை வந்து கண்டுபிடிக்கணும், அதை வந்து செஞ்சவங்கள அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வெளியிடுவேன், அந்த வீடியோஸ்லாம் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து மிரட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்கள போய் ராகவ் பார்க்குறாரு. அவங்க அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. 10,00,000 கேட்டாங்களா, 10,00,000 நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த காசை கூட நானே கொடுக்குறேன், எந்த இடத்துல வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம போய் வச்சிடலாம், அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து 10,00,000 வந்து அங்கே வைக்கிறதுக்காக போகிறாங்க. மறைஞ்சு வந்து பார்த்து ராகவும் வந்து நம்ம ஆகாஷை வந்து மறைஞ்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்கள தப்பிக்க விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓடுறது தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராகவ் வந்து அவங்கள பிடிக்கிறாரு. அடுத்து அவங்ககிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. செமையாக ஃபைட் பண்ணி அந்த ஆள் வந்து பிடிச்சிடுறாரு. அந்த ஆள் வந்து முகமுடியை வந்து அப்படி போட்டிருக்காரு. அதை கழட்டிடுறாரு. கழட்டிட்டு வந்து அந்த ஆளை போட்டு நல்லா அடிக்கிறாரு. ஆகாஷும் நல்லா அடிக்கிறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ண, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, மாதிரி எதுவும் சொல்ல போறியா இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாரு. எங்கள் அபி வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம், நைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணிவிடுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது, நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அபி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து முரளி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வந்து எப்படியும் வந்து அவன் வந்து மாட்ட மாட்டான், நம்ம சொன்னபடி தான் அவன் இருப்பான், அதனால் பிரச்சனையே கிடையாது, அவன் வந்து ஒரு வேளை அவன் மாட்டினா கூட நம்ம பேர் வரப்போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து கேட்குறாங்க சுந்தரி, என்னாச்சு முரளி, அவன் மாட்ட மாட்டான்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் மாட்ட மாட்டாத்த, மாட்டினா கூட நம்ம பேர் வெளியே வராது, என்ன சொல்லிட்டு முரளி, ஆமாம் பின்ன, நான் சும்மாவே என் முகத்தெல்லாம் காட்டிடுவேன் அவனுக்கு நான் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கேன், வேறு ஒரு வாய்ஸில் பேசியிருக்கேன், அதே மாதிரி நான் அனுப்பின காசு மட்டும் தான் அவன் கையில் போய் சேர்ந்துருக்கோம், நான் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது, அப்போ எப்படி சொல்லுவான், அவன் தான் மாட்டிட்டு முழிக்க போகிறான், எனக்கு உதவி செஞ்சதுக்கு அவன் மாட்டிட்டு முழிக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இதுதான் தண்டனை, அப்போது உனக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்த நீங்கள் என்னையே சொல்கிறீங்க, பின்ன நீ இவ்வளோ பண்ணியிருக்கல, அவனை வந்து தப்பானவன்னு சொல்கிறீங்க, அதுக்காக கேட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அபி எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, இப்போ அபி எப்படி வெளியே கூட்டின்னு வந்துடுவோம் அப்படிருக்கு, அதெல்லாம் கூட்டின்னு வர முடியாது, ஒரு வேளை அபியை வெளியே கூட்டின்னு வந்தால் கூட என் பேர் வெளியே வராது, ஆனால் அது நடக்காது, ஏன்னா அபி வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் அதிகமாகிடுவாங்க, அப்புறம் அபியும் ராகவும் நெருக்கம் அதிகமாகிடும், இதை நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே வந்து நல்லா போட்டு அவங்கள வெளுத்து வாங்குறாங்க, போலீஸ்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. அப்போ வந்து தெரிய வருது, இந்த மாதிரி இல்லைங்க, எங்களுக்கு வேறு ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபோன் மூலமாக தான் வந்து கான்டாக்ட் பண்ணார், எங்கள் கேஸெல்லாம் பழைய கேஸெல்லாம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவர் போலீஸில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பயந்தோம் அப்படின்னோடனே, போலீஸ்லேருந்து யாரும் இந்த மாதிரி பண்ணதா தெரியலையே, இல்லை சார் எங்களோட பழைய கேஸ்லாம் எடுத்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பண்ணியிருக்கோம், வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார், அதை நாங்கள் பயந்து போய் இந்த மாதிரி பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை சார், ஆனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் புதுசு சார், நாங்கள் திருட்டு தான் ரொம்ப பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் சார் அந்த பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணி எப்படியாவது இதை வச்சு பணம் வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு போலீஸ் வந்து பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, சரி அந்த கான்ஸ்டபிள் எப்படி உங்களுக்கு வந்து பழக்கம் ஆனார், அவர் எங்களுக்கு இந்த மாதிரி வேலையிலலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் சார், அதெல்லாம் பழக்கமானாருன்னொன்னே, ஒன்றை போய் நான் நம்பினேன் பாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரி பண்ணியிருக்க வேலையை முதல்ல நம்ம சட்டத்தில் இருக்கவங்க சரியில்லைன்னா அவங்கள தாண்டா முதல்ல தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், அந்த கான்ஸ்டபிள் முதல்ல மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்றார். சார் புள்ள குட்டிக்காரன் சார் விட்டுருங்க சார் அப்படின்னோடனே, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் போலீஸ் நீ போலீஸ் விட்டுவேன் நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் நடக்கக்கூட நடக்காது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னோடனே, சார் நீங்கள் இவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுங்க சார், இவங்க தான் கூட இருந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து செம்மையாக அவரை போட்டு திட்டுறாரு. நாங்கள் பார்த்துக்குறோம் சார்ன்றாங்க. இதோட முடியும்.